கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடை துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். ஆரில் எனக்கு வேறென்ன இருள்ள வரை புகழ் பாட வேண்டும். சொல்லுங்க. ஆரில் வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே
வேற ஒன்று வேண்டாம். அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதுமே கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்கு ஈடாக நம்ம வேற ஒன்றையும் செலுத்த முடியாது. அவருக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை, அவருக்கு தொழுது கொள்வதை தவிர நம்ம வேற எதையும் அவருக்கு ஈடாக செலுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல் நம்ம கற்றுக்கொண்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. ஆமென். முழு மனதோடு அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, தாழ்வில் நம்மை நினைத்தவரை ஹalleluya முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதித்து அவரை அன்பு கூறுகிற அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹalleluya ஹalleluya. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்களாக முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. என் முழு மனதோட, என் முழு ஆத்துமாவோட நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை தாழ்வில் நினைத்தீரப்பா. எங்களை பசும்புல் மேய்ச்சலிலே நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நீர் நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளை நினைத்து, உம்முடைய தயவை நினைத்து, உம்முடைய நன்மையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வேன், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர். ஆமென் ஆண்டவரே. தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை எப்படியாய் உயர்த்தி இருக்கிறார் என்று? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். மறுபடி சொல்லுங்க சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய்
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது என்று சொன்னது போல நம்ம ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்துல தெரியப்படுத்துவோம். இன்னும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பெரிய தேவன் நம்மோடு இருந்து நடத்துகிறார். முடிவு பரியந்தமும் கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறாரே. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு துக்கத்தோட இன்னும் என் வாழ்க்கை மாறலையே, இன்னும் இந்த போராட்டம் முடியலன்னு சொல்லி கவலையோட பிரச்சனையோட வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, நாங்க உன்னை கடைசி வரைக்கும் நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு, அவருடைய வசனம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே. ஆமென். அவர் நம்முடைய நற்கிரியைகளை துவங்கி இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவரை ஆராதிப்பதும் அவரை தொழுது கொள்வதும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதையும் தவிர நம்ம வேற ஒன்றும் செய்ய அவசியம் இல்லை. அவர் நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, நற்கிரியை துவங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நம்மில் நற்கிரியை துவங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் என் வழியாய் செய்திடுவார். சொல்லுங்க, பயங்கரமான காரியங்களை அவர் நம் மூலமாய் செய்ய வல்லவராயிருக்கிறாரே. ஆமென். என் வழியாய் செய்திடுவார், கரை சேர்ந்திடுவார் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்த்திடுவார் கலங்கா. இயேசு நம்மை கரை சேர்ப்பாரே, கரை சேர்த்திடுவார் கலங்காதே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரட்சகராகிய தேவனை நாம் எல்லாரும் உயர்த்துவோமாக. நமக்காக இந்த பூமியில வந்து நம்முடைய மீட்புக்காக ரத்தம் சிந்தின அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு, எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, எனக்கு ஒரு ராஜா உண்டு. ஓ ஹல்லேலூயா. ஒன்றுக்கு நான் கவலைப்படு, ஒன்றுக்கு நான் பயப்படு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆமென் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்போமாக. இன்னும் ஒரு 5-10 நிமிடம் நம்ம எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா உண்மையாய் கண்களை மூடின நிலைமையில் ஆமென் ரட்சகராகிய தெய்வத்தை நாம் உயர்த்துவோமாக. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. எல்லாரும் சொல்லுவோம், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமாக. ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திலே பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு, எனக்கு ஒரு ரட்சகர், எனக்கு ஒரு மீட்பர் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை சுகமாக்கும்படியாக, என்னை விடுவிக்கும்படியாக எனக்காக இந்த பூமியில வந்த ரட்சகரை நான் தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார். பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. நாம் உணர பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. எல்லாரும் விடுதலையோடு கூட ஒருமித்து என்னுடைய நோய்களை எல்லாவற்றையும் அவர் குணமாக்கினார். என்னுடைய பலவீனத்தை அவர் மாற்றினார். அதற்காகவே அவர் சாபமான சிலுவையை சுமந்தார். சிலுவையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் ரத்தம். அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தமே என்னை சுகமாக்கிற்று, அவருடைய ரத்தமே என்னை விடுதலை ஆக்கிற்று, அவருடைய ரத்தமே எனக்கு நல் மருந்தாயிற்று. இனி போக்கும்
ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரே கரநந்தர ரபகதர நந்தரப ஷகத நந்தர ரபப. இப்பொழுது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம ஆமே நம்முடைய ஆவியில ஒரு விடுதலை, நம்முடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எனக்காக சிந்தப்பட்டதான அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலேயோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நாம் தொழுது கொள்வோமாக. மகத்துவமுள்ள தெய்வத்தை நாம் தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் ஓ ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சபையாராக சேர்ந்து ஒருமித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய
சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர். அவரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவராக நமக்காக சிந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! அந்த நல்ல தெய்வத்தை, மகத்துவம் உள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எல்லாவற்றுக்கும் பாத்திரராகி அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஓஹோ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கு, இயேசு ஒருவருக்கு, ரட்சகர் ஒருவருக்கு, மீட்பர் ஒருவருக்கு, ராஜாதி ராஜாவாகி அவருக்கு சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். விசேஷமாக இந்த நாளிலேயும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதான பாஸ்டர் ஏபி ஜெயராஜ், ரெவரண்ட் ஏபி ஜெயராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க நம்முடைய தமிழ் பிரதேசத்தினுடைய சூப்பரண்டாக இருக்கிறதான கடந்த மாதத்துலேயும் லாஸ்ட் வீக்கில் வந்திருந்தாங்க. ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, பாஸ்டர் அம்மாவோடு கூட வந்திருந்தாங்க. பாஸ்டர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரராக பாஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்முடைய சபையை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நிச்சயமாக இன்றைக்கும் அவர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவது நிச்சயம். அவங்க மதுரையில் நாகமலை என்கிறதான பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறாங்க, பசங்களுக்கு ஹாஸ்டல் நடத்துகிறாங்க. அந்த ஹாஸ்டலில் இருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அதிகம். அதே போல் ஊழியத்திற்கு போனவர்களும் அதிகம் உண்டு. அவர்கள் கர்த்தர் அந்த ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். நாங்களும் இந்த சிஏ கேம்புக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஹாஸ்டல் எப்போதுமே திறந்திருக்கும். அவங்க எங்களுக்கு நல்ல ஏற்பாடெல்லாம் செய்து உதவி செய்து கொடுப்பார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலையும் பல பகுதிகளிலையும் ஆங்கங்கே சபைகள் தோறும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் அவர்களை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அவர்களை கொண்டு நம்ம மத்தியில் பயன்படுத்துவது நிச்சயம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை அன்போடு கூட வரவேற்பமாக. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் இந்த காலவேளையிலே சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் முதல் முறையாக இந்த சபைக்கு நான் வர ஆண்டவர் உதவி செய்தபடினாலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வழியாக நான் பல முறை போயிருக்கிறேன், இந்த ஊருக்கும் வந்திருக்கிறேன். இந்த வழியாக நாகர்கோயில், திருவனந்தபுரம் போகும் பொழுது என்னுடைய தகப்பனாரோடு கூட சபை ஊழியங்களுக்கு போகும் பொழுது நானும் கூட போயிருக்கிறேன். ஆகினாலே ஆண்டவர் சிறு பிராயத்திலே என்னை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் அழைத்தார். ஆனால் உலக பிரகாரமாக ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்று தான் நான் விரும்பினது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்தார்? அவர்களை வழிநடத்தி வருகிறார். நான் ஹைஸ்கூல் முடித்துவிட்டு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், பைலட் ஆக வேண்டும் என்று தான் விரும்பினது உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அந்த விமானத்திலேயே பயணிக்கக்கூடியதான அளவுக்கு ஊழியத்திற்கு ஆண்டவர் எடுத்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 எடுத்தவர்கள் யாராவது வாசிங்கள்.
கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உமது வசனத்தை தியானிக்கும் பொழுது நீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதான சிறியோர் பெரியோர் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தமானது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மறப்பதில்லை. ஒரு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவர் வரைக்கும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கை மறக்கப்பட்டதான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே நாம் வாழ்கிறதான காலம் மிகவும் கொடிதான காலகட்டத்திலே வந்திருக்கும். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? கடைசி காலத்தில் நமக்கு எல்லாம் போகிற நாட்களெல்லாம் நல்ல சுமூகமாகவோ அல்லது சுவிசேஷம் கேட்பதற்கோ அறிவிக்கிறதுக்கோ கஷ்டமான சூழ்நிலைகள் போகிறது. நாம் எல்லாரும் மற்ற நாடுகளில் தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த நாட்களே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அதே போல் இந்த காலங்கள் வரும். வசனம் கேட்கக்கூடாத காலம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறோம். குடும்பம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடுகிறதான சூழ்நிலை இருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாரும் மறக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கையில் காசு அதிகமாக இருந்தால் அவர்கள் மற்றவர்களை மறந்துடுவார்கள். ஏன்னா வசதி இருக்கும் பொழுது, வசதி இல்லாதவர்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வீட்டிற்கு போக வர எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லா வசதி குறைந்து போகும் பொழுது அவர்கள் நம்மை நினைவு கூறுகிறதில்லை. ஆகினாலே எல்லாம் மறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலே காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகினால எதற்குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவள் மறப்பதில்லை. இன்றைக்கு உலகத்தில் அது இயற்கையானதுதான். அப்படி தானே? எந்த பிள்ளையாக இருந்தாலும், சின்ன குழந்தையாலும், அந்த குழந்தை வளர்ந்து அல்லது நல்ல பையனாக இருந்து அல்லது நல்ல மகனாக இருந்தாலோ அல்லது ஒரு குடிகார மகனாக இருந்தாலும் அந்த தாய் பாசம் ஒருபோதும் விடாது. ஆனால் அப்படி ஒருவேளை அந்த தாய் தன் மகனை மறந்தாலும் நான் உங்களை
மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு சொல்லியிருக்கார். ஆகினாலே இந்த உலகத்திலே நாம் உறவினர்களை யாரும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு. அதுதான் எல்லாம் கடைசி கஷ்டப்படும் போது, வாழ்க்கையிலே குடும்பத்திலே கஷ்டங்கள் வரும்போது எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள், மறக்கப்பட்டதான நிலை வரும். ஆனால் நம்மை மறவாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது போல அந்த நாட்களிலே வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கிறார்கள். யோபுவை பார்ப்போம் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் வாசிங்கள். போதும். இங்கே யோபுவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சரித்திரம். இது உண்மையாக நடந்தது. யோபுவை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ளதான வசதிகளை காட்டிலும் அதிக செல்வந்தனாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த யோபு, ஆண்டவர் அவனுக்கு 10 பிள்ளைகள், அநேக மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் இந்த யோபுக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிறதான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எப்பொழுதும் அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்வான்? பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வான். ஏனென்றால் தன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விடக்கூடாது, என பின்மாற்றத்திலே போய்விடக்கூடாது என்கிறதான அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் யோபு தன் பிள்ளைகளுக்காக தினமும் பலி செலுத்தி வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து இருக்கும் பொழுது பிசாசானவன் அங்கே ஒரு சமயம் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று சொல்லி. நான் பூமியை சுற்றி வருகிறேன். அவனுக்கு பிசாசுக்கு வேலை அதான், எல்லாரையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வரணும், யாருக்கு இடைஞ்சல் பண்ணலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி தான் பார்ப்பான். ஆனால் அப்படி வரும் பொழுது ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகிய யோபுவின் மேலே கண் வைத்தாயோ என்று சொல்லும் பொழுது பிசாசு சொல்லுகிறான், நீர்தான் அவனுக்கு வேலி அடைத்து எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தனால தான் உம்மை ஆராதிக்கிறான், ஆலயத்துக்கு வருகிறான், எல்லாம் செய்கிறான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், அப்படியல்ல யோபு, அவன் என்னை உண்மையாக அவன் நேசிக்கிறான், அவன் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லி, அப்போ பிசாசுவும் ஆண்டவரும் 2 பேருக்கும் ஒரு போட்டி, சபதம் போடுகிறார்கள். நீர், அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அவனுடைய நான் அவனுடைய வேலையை என்ன பாதுகாப்பை எடுத்துடுறேன், நீ அவனுடைய என்ன உயிரை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் உயிரை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆகினாலே அப்போ இந்த பிசாசு என்ன செய்தான்? ஆண்டவர் கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன செய்து விட்டான்? ஒவ்வொன்றாக எடுத்து விட்டான். வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அநேகமாக மிருக ஜீவன்கள், ஆடு மாடு குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. எல்லாம் மரித்து போன. கடைசியில் யார் மட்டும் இருக்க? அவனுடைய பிள்ளைகளும் கூட 10 பிள்ளைகளும் என்ன செய்து விட்டார்கள்? மரித்து போய்விட்டால். வீட்டில் என்ன எல்லாரும் கூடி வரும்பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்களோ, மாதத்திற்கு ஒரு முறை கூடி இருந்து அவர்கள் சந்தோஷமாக இருந்து ஆராதனை செய்து அவர்கள் தேவனிடத்திலே பலி செலுத்தி எல்லாம் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு மாதமும் இப்படி செய்யும்போது ஒவ்வொருடைய பிள்ளைகள் வீட்டிற்கு, ஏன்னா இது வழக்கம் போல் நடக்கும், மாதத்திற்கு ஒரு முறை குடும்பமாக. இன்றைக்கு இந்தியாவிலே சில குடும்பத்திலே 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு ஊழியக்காரர் பிள்ளைகள், அவர்களும் அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரைக்கு நன்றி செலுத்தும்படியாக அப்படி செய்கிறார்கள் சிலர். ஆனால் இங்கே அந்த 10 பிள்ளைகளும் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். பிசாசு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டான். கடைசியில் யோபுவும் அவன் மனைவியும் இருக்கிறார்கள்.
ஆனால் அந்த யோபுவின் மனைவி என்ன சொல்லுகிறார்? எல்லாம் இழந்து விட்டோமே, நீர் ஏன் இன்னும் தேவனை நம்பி இருக்கிறீர்? என்ன, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது அங்கே யோபு சொல்கிறான், நீ ஒரு பைத்தியக்காரி, அதனாலே கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமையை பெருமைப்பட்டு என்ன நன்மையும் தீமையும் நன்மையும் பெற்றாலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர் கடந்து செல்லும் பொழுது அங்கே யோபுவுக்கு தெரியும், என் மீட்பர் என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். சரீரத்தில் வியாதி வந்தது, எல்லா கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கான் அனுபவித்தார். ஆகினாலே அவனுடைய நண்பர்களும் கூட கிட்ட போய் பார்க்கல, தூரத்தில் நின்று தான் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள் யோபுவுக்கு என்ன நடக்குது என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் மேலே நாடுகளெல்லாம் என்ன செய்தவர்கள், குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள். ஒரு சின்ன காரியத்திற்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத சூழ்நிலை மேலே நாடுகளில். அதே போல் இந்தியாவிலையும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த யோபு அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் கர்த்தரை அதிகமாக நம்பி அவன் வாழ்ந்து வந்தான். ஆகையினால யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை குறித்து அவன் உத்தமன் சன்மார்க்கன் என்றால் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் நினைக்கலாம், பிறகு ஏன் அவனுக்கு இப்படிப்பட்டதான பாடுகளோ உபத்திரங்கள் ஏன் வருகிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி வருகிறார். ஆகினாலே இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் உண்டு. ஆனால் அவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நாம் இனி பயப்படுகிற காலம் அல்ல, எதற்குமே எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் இருக்க நம்ம அப்படி தானே, யார் வந்தாலும் சரி பயப்படுற காலம்லாம் அந்த காலம்தான். நாம் தைரியமாக எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் பிசாசை என்ன ஓடி போவோம், நம்மளை விட்டு எதிர்த்து. நாம் பிசாசை கண்டு என்ன ஓடி போனால் தான் அவன் பின்னாடி நம்மளை விரட்டி வருவான். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சுவிசேஷத்திற்கு தடையாக வந்தாலும் சரி, நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் போராட்டம், ஏன்னா என்ன விதமான சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. ஏசாயா 44:21 வாசிங்கள். ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இதே போல ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இழந்த நிலையில் கடைசி வரைக்கும் அவன் உண்மையாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருந்தான். யோபுவின் மனைவி ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுபட்டாலும் இந்த யோபு அவன் விசுவாசத்தில் அதிகமாக இருந்தான். அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்த பொழுது ஆண்டவர் கடைசியாக அவனுடைய வாழ்க்கையிலே ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். வாசியங்கள் 42:12. யோபு 42:12. போதும், இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது. ஆகினாலே ஆண்டவர் யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒருவேளை கடந்து சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை கடைசியில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றக்கூடும். ஆகினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதோ என் உள்ளங்கைகளிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, வரைந்து இருக்கிறார். பாருங்கள், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய உள்ளங்கை அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் செல்ஃபோன் வந்துவிட்டது இந்த உள்ளங்கை அளவில். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளங்கையில் இன்றைக்கு இந்த செல்ஃபோனில் ஒரு நம்பர் அடித்து நாம் வெளிநாட்டில் இருக்கிறவர்களை கூப்பிட்டால் உடனே முகமுகமாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல.
அடுத்தபடியாக தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 31:12 வாசிப்போம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போல் ஆனேன் என்று தாவீது சொல்லுகிறான். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டான். ஆனாலும் அவனும் கஷ்டத்தினூடே பாடுகளினூடே அவன் கடந்து செல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சிறு பிராயத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுடைய குடும்பத்திலே அவனுக்கு சகோதரர் இருந்தார்கள். இவனுடைய கடைசி மகனாக இருந்தபடினாலே 8வது பையனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்னவென்று சொன்னால், தாவீதுக்கு காட்டிலே போய் ஆடு மேய்க்கிறதான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்கள் பெற்றோர். ஆனால் இவனுடைய சகோதரர்கள் ஒரு சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், இராணுவத்திலே சவுலுடைய இராணுவத்திலே அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். ஆனால் இப்படிலாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொள்ள இந்த தாவீதை ஏற்படுத்தும்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதினுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே அவனுடைய தகப்பன் இருக்கிறார் ஈசாய். அவரை வர சொல்லி அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி முன்பதாக நிற்கும்படி சொல்லப்பட்ட போது அங்கே எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்தார். 7 பிள்ளைகள் தான், மொத்தம் 8 பிள்ளைகளில் 7 பேர் தான் வந்தாங்க. அப்போ அந்த 7 பேர், அப்போ தகப்பனார் மறந்து விட்டார் தாவீதை, சகோதரர் மறந்து விட்டார்கள். அவர்கள் என்ன காரியத்திற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு இந்த குடும்பத்திலே ஒருவர் நான் தெரிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அந்த 7 பேரையும் பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களில் யாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு யோசனை வந்தது. உமக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா என்று கேட்கும் பொழுதுதான் கடைசியாக ஞாபகம் வருகிறது கடைசி மகன் தாவீது. அப்போ அவனை பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது கடைசியிலே அவனை கூட்டிக் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு பேச, இவன்தான் நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவன் மேலே அபிஷேகம் பண்ணினார்கள். நாம் நினைக்கிறோம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் வந்தபோதும் தீமை கஷ்டங்கள் பாடுகள் வரும் என்று நாம் ஒருவேளை வராது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் வரத்தான் செய்யும். அவர் எப்பேற்பட்ட ஆளான்னு சொன்ன ஆண்டவரால் தெரிந்து கொள்வார். ஆண்டவருக்கே கஷ்டம் வந்தது, இந்த உலகத்தில் பாடு வந்தது. அப்போ வராமல் இருக்க முடியுமா? ஏதாவது சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் பாடுகள் ஏதாவது வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை. அவன் சிறு வாலிபன் தான், காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் சிங்கம் கரடியெல்லாம் கொன்று போட்டு இருக்கிறார். ஆனால் அங்கே இஸ்ரவேலருக்கும் கோலியாத் அவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அவன் யுத்தத்திலே அங்கே யாரும் மேற்கொள்ள முடியவில்லை கோலியாத்தை. அப்பொழுது தாவீது என்ன செய்கிறான், வீட்டில் இருந்த சகோதரர்களுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருந்தான். அப்போ அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பார்த்த பொழுது யுத்த காலத்திலே பார்க்கிறான், அந்த கோலியாத்து நம்முடைய தேவனை அவன் தூசிக்கிறானே என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் போய் அவனிடத்தில் யுத்தம் பண்ண போகிறேன், அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்லும் பொழுது வெறும் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எல்லாரும் சொன்னார்கள், உன்னால் முடியாது என்று சொல்லி. அவன் சொன்னான், காட்டிலே நான் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சமயம் சிங்கம் கரடி வந்தது, அவைகளை நான் கொன்று போட்டேன் என்று சொல்ல. அது எதனால் முடிந்தது என்று சொன்னால் ஆண்டவருடைய அபிஷேகம் அவனோடு இருந்ததுனால தான் அதெல்லாம் செய்ய முடிந்தது. ஆனாலும் இங்கே அவன் சொல்லும் பொழுது கடைசியிலே அவனுக்கு வஸ்திரம் போட்டார்கள். எதெல்லாம் போட்டாலும் அவனுக்கு சரி வரவில்லை. கடைசியில் அவன் எடுக்கிறதான ஆயுதத்தை வழக்கம் போல் எடுத்தான். ஏன்னா ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு கம்பு இருக்கும், கையில் கவன் இருக்கும், சில கற்கள் இருக்கும். இதைத்தான் வைத்துத்தான் துஷ்ட மிருகங்கள் வரும் பொழுது அதை விரட்டுவதற்காக அந்த ஆயுதம் அவன் பயன்படுத்தினான். அதே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்று, நீ நிந்திக்கிற தேவனிடத்திலிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கல்லின் மூலமாக அவன் கோலியாத்தை வீழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், முழு இஸ்ரவேல் தேசத்திற்கு எல்லாராலும்
மறக்கப்பட்டதான இந்த தாவீதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நாம் நினைக்கலாம், இந்த உலகத்தில் கஷ்டங்கள் பாடுகள் வருது, எல்லாரும் மறந்து விடுவார்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் வந்த நமக்கு விரோதமாக அநேகர் தீமை செய்யலாம். ஒருவேளை நாம் அரசாங்க வேலைகளிலோ அல்லது எந்த தொழில் செய்தாலும் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கர்த்தரை நம்பி இருக்கணும். நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை பாடுகள் வருது, கஷ்டங்கள் வரும், ஒருவேளை நாம் அதனூடே கடந்து செல்ல வேண்டியதான சூழ்நிலை இருக்கலாம். கஷ்டங்கள் வரும், பாடுகளோ உபத்திரங்கள், எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். அவர்களும் அந்த இடத்திலே இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றிவிட்டார். எவ்வளவோ இடைஞ்சல், எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இந்த தாவீதை அவனுடைய சொந்த மாமன் தான் சவுல், அவனும் என்ன செய்தான்? கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலுக்கு தூக்கம் வரலன்னா தாவீதை தான் கூப்பிடுவாங்க. ஏனென்றால் அவன் வாத்திய கருவி இசைக்கும் பொழுது அவருக்கு தூக்கம் வரணுமா. அப்படி இருக்கும் பொழுது 2 முறை சவுல் ஈட்டி எடுத்து தாவீதை கொலை செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். அவன் ராஜாவாக ஆன பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் சொந்த மகனும் அவனுக்கு விரோதமாக, அப்சலோம் விரோதமாக எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இப்படிப்பட்டதான அந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம். ஆனாலும் எல்லாரும் எழும்பினாலும் நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அதை மாற்றி போடுவார், அந்த கிரியைகளை அழித்து போடுவார். ஆகினாலே நாம் எதற்கும் மறக்கப்படுவதில்லை, ஆண்டவர் கைவிடுகிறது. யோசுவா 1:5 வாசிப்போம். யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு. பாருங்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகினாலே தாவீதினுடைய வாழ்க்கை எல்லாராலும் மறக்கப்பட்டதான நிலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. நாம் தான் நினைக்கிறோம், என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள், என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் மறந்துருச்சு என்று சொல்லி நாம் வாழ்க்கையிலே கஷ்டப்படும் பொழுது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. சங்கீதம் 40:17 வாசியுங்கள். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ இங்கே கர்த்தரோ, தாவீது சொல்கிறான், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நினைவாயிருக்கிறதுனா தொடர்ச்சியாக நினைத்து கொண்டிருப்பது. நினைப்பது என்றால் திடீரென்று ஒரு ஆளை பற்றி நாம் திடீர்னு மைண்டில் ஃப்ரெண்ட்ஸாக 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை பற்றி, இந்த பிரதர் ஒரு காரியம் நல்ல காரியம் செய்திருக்கிறாரு ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு நம்ம நினைவு வரும்பொழுது சொல்கிறது. ஆனால் அடிக்கடி ஒரு ஆளை பற்றி நல்ல காரியத்தை சொல்லுவது என்றால் அவர் அடிக்கடி நினைத்து கொண்டே இருப்போம். எல்லாருமே ஒரு ஆளை பற்றி நினைத்து கொண்டே இருப்போம். அதே போல தான் ஆண்டவர் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரோ என்மேல் நினைத்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும், தினமும். ஆகினாலே ஆண்டவர் நினைவில் இடைவிடாமல் தொடர்ந்து நினைத்து கொண்டு இருப்பது தான் நினைவாய் இருப்பது. நினைப்பது திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆளை பற்றி சொல்வது தான். ஆகினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தாவீதுக்கு அவன் பட்டம் படிப்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் சிறு பிராயத்தில் ஆடு மேய்க்கிற வேலையில் தான் இருந்தவனைத்தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே சூழ்நிலை எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினாலே எந்த சூழ்நிலை வந்தாலும், இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு,
சில சமயம் பிள்ளைகளால் பெற்றோருக்கு நிம்மதி இல்லை. குடும்பத்தின் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே நாம் பாக்கியவான்களாக இருக்கும் பொழுது கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். எந்த விதமான சூழ்நிலை வரும் பொழுதும் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அடுத்தபடியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்புமே அவனை அநேகர் மறந்து விட்டார்கள். அவன் சிறு பிராயத்திலே அவன் வளரும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை மறந்து விட்டார்கள். யோசேப்பு அவன் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்கிற வேலையில் தான் இருந்தார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அங்கே அவன் ஒரு சமயத்தில் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போகும் பொழுது இந்த சகோதரர் என்ன செய்தார், யோசேப்பை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி. எதனால் என்றால் அவன் சின்ன பிராயத்திலே சொப்பனங்கள் காண்கிறதுனாலே ஒரு சமயம் அவன் நெற்கதிர்கள் எல்லாரும் அறுக்கும் பொழுது இவன் கதிர் நேரே நின்றது, மற்றவர்களுடைய கதிரெல்லாம் கீழே விழுந்து கிடந்தேன். அப்போ தான் அவருக்கு சொல்கிறாங்க, நாங்கள் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி எல்லாம் கேலி பண்ணார்கள், பரியாசம் பண்ணார்கள். ஆனால் இந்த யோசேப்பு வீட்டுக்கு பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய சகோதரர்கள் அவனை மறக்கப்பட்டதான ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்படி இருக்கும்போதே காட்டிலே போகும் பொழுது இவனை ஒரு சகோதரன் சொல்கிறான், இவனை எப்படியாவது கொலை செய்து விடுவோம். இன்னொரு சகோதரன் சொல்கிறான், இவனை கொல்லக்கூடாது, அவனை அப்படியே குழியிலே போட்டு விட்டு போய் விடுவோம் என்று சொல்லி. கடைசியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்மவேலர்கள் அவர்கள் ஒட்டகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு நாடாக போகும் பொழுது வேலைக்காக அவர்கள் ஆட்களை காசு கொடுத்து வேலைக்கு கிரயம் வாங்கி அவர்களுடைய தேசத்தில் வேலைக்காக கொண்டு போவார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளில் எல்லோரும் வேலைக்கு போகிறோம். அந்த நாட்களில் அந்தந்த நாட்டில் வந்து வேலைக்கு ஆட்களை கூட்டி கொண்டு போவார்கள். ஆனால் இந்த யோசேப்பை அப்படி போகும் பொழுது இவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு போட்டு விட்டார்கள். ஆனால் இந்த யோசேப்பு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக அவனுக்கு தெரிந்திருக்கும், வாலிபனாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருப்பான். ஆனால் அப்படி போகும் பொழுது அந்த எகிப்தியன் வந்து அவனை கூட்டி கொண்டு போகும் பொழுது எகிப்து தேசத்தில் போய்விட்டார்கள். அங்கே சில காலம் அவன் எங்கே இருந்தான், எகிப்து என்னுடைய வீட்டில் இருந்தான். ஆதியாகமம் அநேக அதிகாரங்களுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது 37, 36, 30 இந்த அதிகாரங்களையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த யோசேப்பு அவனுடைய வீட்டிலே சில காலம் தங்கியிருந்தான். எகிப்தினுடைய வீட்டிலே சில காலம் தங்கி இருக்கும் பொழுது அவன் வந்து என்ன செய்தான், அவன் ஆண்டவர் அந்த எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அந்த எகிப்தியன் யோசேப்பை சில காலம் சாப்பாடு கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க வரைக்கும் அவனுடைய வீட்டில் வைத்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கடைசியில் இவனுக்கு எங்கே வேலை கிடைத்தது, பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு வேலை கிடைத்தது. என்னவென்றால் எல்லா வேலைக்காரர்களையும் மேற்பார்வை செய்யணும். இந்த யோசேப்புக்கு அதான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. அங்கே ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள், அல்லது போத்திப்பார் பானபாத்திரக்காரன், இவங்கெல்லாம் வேலை செய்கிறார்கள். ஆனால் இந்த யோசேப்பு அவன் தேவனுக்கு பயந்து உண்மையாக அவன் வேலை செய்து வரும் பொழுது திடீரென்று அவனுக்கு விரோதமாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவன் பாவம் செய்ய தூண்டினதுனாலே அப்படியே அவன் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அவனை அடைத்தார்கள். அவன் எந்த விதமான பாவமும் தவறும் செய்யவில்லை. ஆனால் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் போய்விட்டான். அதற்கு அப்புறமாக இந்த போத்திப்பாரு பானபாத்திரக்காரன் இவர்கள் 2 பேரும் தாங்கள் செய்த தவறு நிமித்தம் அங்கே ராஜாவால் என்ன செய்கிறாரு, சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். திடீரென்று ஒருவேளை ராஜா நம்மளை கொண்டு போடுவார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ராத்திரி எழும்பி சொப்பனம் கண்டிருக்கிறார்கள் 2 பேரும். அடுத்த நாள் காலையில் மிகவும் கலக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு அவர்களிடத்தில் கேட்கிறார், ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி. இந்த மாதிரி சொப்பனம் கண்டோம், பயமாக இருக்கு என்று சொல்லி. அப்போ யோசேப்பு சொன்னார், சொப்பனத்தின் அர்த்தம் சொல்வது தேவன் என்று சொல்லி.
நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனாலும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். எப்பொழுதும் யோசேப்பு அவன் பாடி தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே சொல்லி அவன் அப்படியே நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் சொப்பனத்தின் அர்த்தம் சொன்னான். அப்போ சுயம்பாவி பானபாத்திரக்காரன், இந்த 2 பேருக்கும் பானபாத்திரக்காரன் எப்பொழுது ராஜாவுக்கு சமூகத்திலே தினமும் திராட்சை ரசம் கொண்டு கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. ஆனால் அவன் சிறைச்சாலையிலிருந்து அவன் விடுதலையாக போய்விட்டான். இன்னொரு சுயம்பாவி அவன் என்ன செய்தான், அவன் செய்த தவறுக்கு இந்த யோசேப்பு சொல்லுகிறான், ராஜா இன்னும் 3 நாளே உன்னை சிறைச்சேதம் பண்ணிவிடுவான். அதே போல் 2 பேருக்கும் நடந்தது. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான், எந்த பாவம் தவறும் செய்யாத அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ பாருங்களேன், இன்றைக்கு நாம் செய்யாத தவறு அல்லது செய்யாத குற்றத்திற்கு குற்றம் மற்றவர்களாலே நாம் என்ன செய்யும், சொல்லப்படலாம். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கு தான் தெரியும். நாம் எந்த தவறும் செய்யலைன்னா மற்றவர்கள் சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு நினைக்கலாம். ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு விரோதமாக புறமையாக தீமை செய்ய நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பு அவன் எப்பொழுதுமே கர்த்தரை மறக்கவில்லை, கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆகியனாலே அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. அப்போது சிறைச்சாலை நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், பதில் கிடைக்கணும், ஆண்டவர் உடனே தரணும், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு வேளை நாம் நினைக்கிறது மாதிரி நடக்காவிட்டாலும் சில சமயம் வேதத்தில் அநேகருக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் சில அற்புதங்கள். நாம் நினைக்கிறோம் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடைபெறணும் அல்லது சொன்ன காரியம் ஏதாவது நடக்கணும்னு அது நல்லதுதான். அது நடக்கிறது நம்முடைய விசுவாசத்தின்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவரவருடைய விசுவாசத்தின்படி தான். இந்த யோசேப்புக்கு பாருங்கள், அவன் எவ்வளவு நாள் இருந்திருப்பான், அவன் எந்த தவறும் பாவம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொடுத்தான். சிறு பிராயத்திலே அவர் என்ன செய்தார், அற்புதங்களையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்ததான ஆண்டவர் ஏன் அங்கே இருந்திருக்கணும், அவரை உடனே கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே வாசியுங்கள், சங்கீதம் 105 19 20 வாசி இல்லை அதற்கு ஆமாம் இல்லை அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 41 வசனத்தை அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். போதும், அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேரம் போதாது. ஆகினாலே இந்த 2 வருஷம் பாருங்கள், ஆண்டவர் 2 வருஷம் கழித்து தான் ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுக்குறார். யோசேப்பை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் தெரிந்திருக்கு. ஏனென்றால் அந்த 2 வருஷத்து வரைக்கும் அவன் யோசேப்பை என்ன செய்திருப்பான், ஆண்டவரத்தில் தினமும் ஆண்டவருடைய வார்த்தையே தினமும் பேசி ஜெபம் பண்ணி அப்படித்தான் இருந்திருக்கோம். நாமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஒன்று நடக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டது. இந்த காலத்தில் கோர்ட் கேஸு அது இதுன்னு சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஆனால் ஒரு கோர்ட் கேஸுக்கு போகணுன்னா நாம் எந்த தவறு செய்ய விட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனே கேஸ் போட்டுருவான். இல்லாததை நடந்த மாதிரி போட்டு அப்படிலாம் கஷ்டங்கள் வந்திருக்குது. எனக்கெல்லாம் சொல்லப்போனால் மதுரையில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு வீடு கட்டும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வேலை செய்கிற ஆட்களுக்கும் பிரச்சனை சண்டை வந்து விட்டது. கடைசியில் என்னையும் சேர்த்து தான் கோர்ட்டுக்கு போட்டாச்சு. என்ன செய்ய முடியும், ஜோமனை தான் செய்ய முடியும். எவ்வளவுதோ சொல்லி நிரபராது என்றாலும் ஆண்டவருடைய வேலை சித்தம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த யோசேப்புக்கு 2 வருடம் கழித்த ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அதன்படி தான் அவன் வெளியே கொண்டு வந்தான் எப்படி என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அது நீண்ட நாட்களாக ஆனது, 20 வருஷம் கழித்து தான் அந்த கோர்ட் கேஸே இதாக ஆனது, எந்த விதமான இதுவும் கிடையாது என்று சொல்லி. ஆனால் இங்கே அடுத்தபடியாக வாசியங்கள் சங்கீதம் 105 19 20 வாசியங்கள். வாசிங்கள். ராஜா ஆள் அனுப்பி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார், ஜனங்களை அவனை விடுதலை பண்ணினார். பாருங்கள், யோசேப்பு இதே போல் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும்போது கஷ்டங்களை நாம் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறது நல்லது. நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குது? யோசேப்புக்கு என்ன விசுவாசம் இல்லாமலாம் இருந்தது?
அவன் ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே அது வளர செய்கிறது, நம்மை தேற்றி ஆற்றுகிறது. ஆகையினால அப்படி வரும் பொழுது கடைசியில் இந்த யோசேப்பு என்ன செய்தான், ராஜா சொப்பனத்தை சொல்லியிருக்கான். அந்த தேசத்தில் சொப்பனத்தின் அர்த்தம் சொல்வது கூட ஆள் இல்லை. எல்லா மந்திரவாதிகளும் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார். யாரும் சொல்லலைன்னா சிறைச்சேதம் பண்ணி விடுவார். கடைசியில் இந்த பானை பாத்திரக்காரன் என்ன செய்தான், சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் ஒரு சொப்பனம் கண்டு யோசேப்பு அதன் அர்த்தத்தை சொன்ன பிறகுதான் அந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. நான் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது ஒரு மனிதன் யோசேப்பு என்கிறத அவன் என்னுடைய சொப்பனத்தை சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்தது என்று சொன்ன உடனே தான் ராஜா ஆள் அனுப்பி அவனை வர வைத்து, அப்போ ராஜா என்ன செய்தார், அவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ண உடனே நடக்கணும்னு என்று சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. எல்லாம் இன்ஸ்டன்ட் ஹீலிங் தான். இங்கே ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 2 குருடர்களை ஆண்டவர் சுகமாக்கினார். 2 பேருக்கு என்ன செய்தார், 2 குருடர்களை அவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கத்தி பேசும் பொழுது ஆண்டவர் கிட்ட போய் என்ன செய்து, நான் இதை உங்களை குணமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், ஆம் தான், ஒரே வார்த்தை தான், ஆம் என்று சொன்ன உடனே கண்ணு திறக்கப்பட்டு விட்டது. அப்போ பாருங்கள் அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர் தான் தெரியும். நாம் சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன்னு தான் சொல்லலாம், ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் தான் தெரியும். நம்முடைய மனதிலே இது எவ்வளோ நாள் ஆகுமோ ஆகாதோ ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படிலாம் நினைக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் அதன்படி தான் செய்வார். அதற்கு ஏற்ற காலம் வரும். அதற்காக நாம் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். இன்னொரு குடருக்கு ஆண்டவர் சகதியை சேற்றை உண்டு பண்ணி என்ன செய்தார், கண்ணிலே பூசி நீ எங்கே போய் கழுவணும், சீலோவான் குளத்திலே நீ கழுவுனா தான் அவனுக்கு சுகம். அவன் போகாமல் இருந்தால் அவனுக்கு சுகம் கிடைத்திருக்காது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான், கீழ்ப்படி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எல்லாரும் மறக்கப்பட்டதான நிலை இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். இந்த யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் காரணம், அவன் சிறு பிராயத்திலே ஆண்டவர் சொப்பனங்கள் தரிசனங்கள் கொடுத்தார். அந்த தேசத்திலே இவன் அவனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் சகோதரர்கள் வெறுத்தார்கள். அவனை எப்படியாவது கொலை செய்ய நினைக்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கிற அந்த தேசத்திலே பஞ்ச வருகிறதான சூழ்நிலை இருந்தது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் யோசேப்பை சொல்லுகிறான், ராஜாவே 7 வருடம் செழிப்பும் 7 வருடம் பஞ்சமும் வரப்போகிற, ஆகியனால நீர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆகாரம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவன் சொன்னான் அதனுடைய அர்த்தத்தை. ஆகியனால இப்படி அவன் வைக்கும் பொழுது கடைசியில் அந்த தேசத்தில் செழிப்பு வந்தது. பஞ்சம் வரும் பொழுது அந்த யோசேப்பினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டிதான் ஆண்டவர் இவ்வளவு திட்டத்தை போட்டிருந்திருக்கிறாரு பாருங்கள். ஆகினாலே இன்றைக்கு குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் வரலாம். எந்த சூழ்நிலையினாலும் சரி, குடும்பத்தின் மக்களாலும் சரி, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது வெளியூர் யாராவது இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆகினாலே நாம் எக்காரணத்தை கொண்டு நாம் கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகினாலே கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆண்டவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேணும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை, சோர்ந்து போக அவசியமில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம், ஏதாவது ஒரு காரியம்
ஆண்டவரிடத்தில் ஒரு நன்மை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம எல்லாம் அதை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பாடுகள் வந்தாலும் சரி, உலகம் எப்படிப்பட்டதான சூழ்நிலை கடந்து சென்றாலும் சரி, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதைத்தான் நாம் நினைக்கணும். எவ்வளவு என்ன சூழ்நிலை யுத்தங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு உரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பைபிளில் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் அதெல்லாம் போய் அப்பப்போ நாம் என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஆகினால ஆண்டவர் சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்திலே பாடுகள், ஆண்டவருடைய வருகைக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நினைக்கலாம் இங்கே ஒரு தேசத்தில் இருக்கலாம். இன்னும் பாருங்கள், உக்ரைன், ரஷ்யா இன்னும் சண்டை நடக்குது. இஸ்ரவேல் தேசத்திலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது, யுத்தங்கள் நடக்கிறது. ஏனால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நாம் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும். அந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி இருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை கூட நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே அதிலே ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் கர்த்தருக்காக எடுத்த முயற்சிகள் ஒரு நாள் வீண் போகாது. நம்முடைய கிரியைகள் ஒரு நாள் வீண் போகாது. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் முக்கியமாக அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் அவங்க பேசினது போல், பிரசங்கத்தில் சொன்னது போல், தாயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. யோபுவை மனிதர்கள் மறந்தார்கள், எல்லாரும் மறந்தாங்க, எல்லாம் அவரை விட்டு விலகி போனது. ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. தாவீதை கர்த்தர் மறக்கவில்லை. யோசேப்பை கர்த்தர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து, ஏசாயா 53வது அதிகாரம் அந்த பிரசங்கத்தோடு கூட தொடர்புடைய ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து ஆமேன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதம் பெற போகிறோம். 53வது சங்கீதம் 10வது வசனத்திலே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்த்த, இயேசுவை நோக்கி பார்த்த, அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் மறந்து போகுவது இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என் மேல் நினைவாக இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தின் மேல் நினைவாக இருக்கிறார், என் திருச்சபையின் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக இந்த வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமக்கு முன்பதாக இருக்கிறதான தமது சந்ததியை கண்டார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சிலுவையிலேயே ஆண்டவர் நம்மை கண்டார். அவர் கண்டதினாலே அவன் இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசித்தது, ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு பாஸ் அவர்களையும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் இங்கே கொண்டு வந்திருப்பது இல்லை. ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தோடு கூட ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலே நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒருபோதும் நாம் கைவிடப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாம் வாழ்கிறதான காலம் கொடிய காலகட்டம் என்று நாம் கேட்டோம். நாம் வாழ்கிறதான காலகட்டம் ஆமென் ஏமாற்றம் நிறைந்ததான ஒரு காலகட்டம். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடியதான ஒரு காலகட்டம். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் ஒருபோது நம்மை மறப்பது இல்லை, ஒருபோது நம்மை விட்டு விலகுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை கர்த்தர் மறக்கவில்லை. ஆமென். தாவீதை கர்த்தர் மறக்கவில்லை. யோசேப்பை கர்த்தர் மறக்கவில்லை. ஆமென். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறப்பது இல்லை. சிலுவையிலேயே அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்றைக்கே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்டார். அவர் தமது சந்ததியை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஹல்லேலூயா சிலுவையிலேயே அவர் நினைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தாய் என்னை மறந்தாலும் என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. இந்த உலகத்தில் என்னை நேசித்தவர்கள் எல்லாரும் எங்களை விட்டு விலகி போனாலும் அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவது இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, என் கிருபை உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே எழுந்து நிற்பமாக ஒரு சரணத்தை மாத்திர பாடி நாம் ஜெபித்து நாம் முடிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். ஒரு தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை,
தாய்ப்பாசம் தானே பெரியது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தாயானவளே தன் பாலகனை மறந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும்? வசனம் சொல்லுகிறது, தாயானவளே தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கரமுயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் அப்படி போல நம்மை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து வருகிறார். உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார், என் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை மறப்பது இல்லை. நமக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். நம்மை எதற்காக முன் குறித்தாரோ அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதில் அவர் அவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நாட்களில் ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு, தேவ திட்டங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறதான தேவன் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் அதை நினைவுக்கு ஆமென் அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தை நீர் தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா, எப்பொழுதுமே உம்மை சார்ந்து ஆண்டவரே நீ தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆமென். ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை அவர்கள் மேல் அதிகமாய் தங்கி பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷமாக அவர்கள் சபைகள் தோறும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். விசேஷமாக அவங்க ஒரு ஹாஸ்டல்ல நடத்துறாங்கன்னு சொன்ன பாருங்க. அங்கே படிக்கிற பிள்ளைகள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு, அங்கே ஆமென் தங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆமென். அங்கே இருந்து அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு, எதிர்காலத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாறுவதற்கு ஆமென் கர்த்தர் ஆமென் பாஸ்டர் அவர்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அதை தேவன் தம்முடைய நாமம் மகிமைக்கென்று தொடர்ந்து அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கையை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாஸ்டர் அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளை, மருமக்கள்மார், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் பல ஆயிரங்களுக்கு எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க மாற்றுவீராக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இந்த சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவையின் அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக. ஒரு வாரமும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே உம்முடைய அன்பை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தி. ஆண்டவரே, இனி ஆண்டவரே வருகிறதான இந்த வாரம் முழுவதும், வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, வாரம் முழுவதும் கர்த்தரை குறைவில்லாதபடிக்கு கர்த்தரை நடத்துவீராக. பாதுகாப்பை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய விசேஷித்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. உமக்கே மகிமை கனம் ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் சந்தோஷமும் நம்ம அனைவரோடு கூட, விசேஷமாக இந்த சபையாரோடு கூட, போதோட குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.